Hi everyone. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ப்ராப்ளம் ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான். ஆல்ரெடி ஒரு சில ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்த்திருந்தோம். NCERT சிலபஸ்ல 12th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ்ல சாப்டர் 1ல இருக்கக்கூடிய புக் பேக் எக்ஸசைஸை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற கொஸ்டின் என்ன அப்படின்னா 1.6. ஸோ 1.6 ரொம்ப சிம்பிளான ஒரு கொஷின் தான். எனக்கு கூட கொஷினை படிக்கும்போது என்னடா இவ்வளோ பெருசாக இருக்கே அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் ஆனால் ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட். ஸோ என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா 4 பாயிண்ட் சார்ஜஸ் QA, QB, QC அண்ட் QD அப்படின்னு கொடுத்தாச்சு. ஆர் லொக்கேட்டட் அட் த கார்னர்ஸ் ஆஃப் த ஸ்கொயர். அப்போ ஒரு ஸ்கொயர் இருக்கு, அந்த ஒரு இடத்துலையுமே வந்து ஒவ்வொரு சார்ஜ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியாச்சு இல்லையா. ஒரு ஸ்கொயர், அந்த ஸ்கொயரு ஒவ்வொரு கார்னர்லையும் ஒவ்வொரு சார்ஜ் இருக்கு. அண்ட் ஸ்கொயருக்கு நேமிங் அவங்க கொடுத்தாச்சு A, B, C and D இல்லையா. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வாட் இஸ் அதனுடைய டிஸ்டன்ஸ் 10 சென்டிமீட்டர், ரைட். ஸோ வாட் இஸ் த ஃபோர்ஸ் ஆன் அ சார்ஜ் 1 microcoulomb placed at the center of the square. அப்போ இந்த ஸ்கொயருக்கு எக்ஸாக்டா மிடில் ஒரு சார்ஜ் இருக்கு. அந்த சார்ஜ் let me say that is Q and அதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 microcoulomb அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ QA ஃபர்ஸ்ட் சார்ஜ் என்ன கொடுத்துருக்காங்க நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சார்ஜ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 microcoulomb. ஸோ ஃபர்ஸ்ட் சார்ஜ் வந்து 2 microcoulomb. ரெண்டாவது QB என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா QB which is equal to -5 microcoulomb அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் QC பார்த்தீங்க அப்படின்னா -2 microcoulomb. அண்ட் QD பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 5 microcoulomb. ஸோ இதுதான் நமக்கு கொஷனில் கொடுத்துருக்குறாங்க இல்லையா. ஸோ வேறு எதுவுமே கிடையாது. QD பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மைனஸ், ரைட். ஸோ திஸ் இஸ் மைனஸ், ரைட். ஸோ QD ஈக்குவல் டு -5 microcoulomb. அண்ட் சார்ஜுமே அண்ட் QC இஸ் ஆல்சோ ப்ளஸ், ரைட். ஸோ இதுதான் கொஷனில் கொடுத்துருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் சார்ஜ் பார்த்தீங்கன்னா 2 microcoulomb. QB பார்த்தீங்கன்னா -5 microcoulomb. QC பார்த்தீங்கன்னா 2 microcoulomb. QD பார்த்தீங்கன்னா 5 which is -5 microcoulomb. இந்த 4 சார்ஜுமே வந்து ஒரு ஸ்கொயர்ல ஒவ்வொரு கார்னர்லையும் பிளேஸ் பண்ணியிருக்கு. அந்த ஸ்கொயருடைய சைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10 சென்டிமீட்டர் 10 10 மொத்தமா 10 சென்டிமீட்டர். ஸோ இட் ஷோஸ் தட் இட் இஸ் சிமெட்ரி இல்லையா. லெட் இட் பி. அண்ட் இந்த ஸ்கொயருக்கு சென்டர்ல ஒரு சார்ஜ் வச்சிருக்காங்க. அந்த சார்ஜ் பாத்தீங்கன்னா 1 microcoulomb. மைக்ரோ அப்படின்னு சொல்லும்போது 10 to the power -6 அது நமக்கு தெரியும். இருந்தாலுமே உங்களுக்கு ஒரு சின்ன ஞாபகம் அவ்வளவுதான். அப்போ மைக்ரோ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் 10 to the power -6 அண்ட் மில்லி 10 to the power -3. சூப்பர், ரைட். ஸோ இந்த சார்ஜ்ல இந்த 4 சார்ஜுமே எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்டை கொடுக்குது அதுதான் கேட்டிருக்கிறாங்க இல்லையா. ஸோ வாட் இஸ் த ஃபோர்ஸ் ஆன் சார்ஜ் 1 microcoulomb placed at the center. அப்போ இந்த 4 சார்ஜுமே இந்த சார்ஜில் எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்குது. ஸோ பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள், ரைட். ஸோ திஸ் இஸ் A which is a positive charge and C is also positive charge. B பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் அண்ட் Dயும் நெகட்டிவ் தான். ஸோ லெட் மீ சே இந்த சார்ஜ் இல்லையா A அப்படின்ற ஒரு சார்ஜ் வந்து இந்த இடத்துல எந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குது. அண்ட் இது வந்து 1 microcoulomb அப்படின்னு சொல்லியாச்சு. திஸ் இஸ் ஆல்சோ பாசிட்டிவ் மைக்ரோகூலும். 1 microcoulomb மைனஸ் இல்லை, 1 தான், பிளஸ். அப்போ இட் இஸ் பிளஸ் சார்ஜ் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. அண்ட் ஏ வந்து நமக்கு கொஸ்டின்ல பிளஸ்ன்னு கொடுத்தாச்சு. பிகாஸ் இட் இஸ் 2 microcoulomb. இட் இஸ் நாட் -2, +2 தான். அப்போ ஏ சார்ஜ் வந்து பாசிட்டிவ், பி சார்ஜ் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ், சி சார்ஜ் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ், டி பார்த்தீங்கன்னா நெகட்டிவ். இந்த சார்ஜ் என்னது? பாசிட்டிவ் தான். கொஸ்டின்லேயே கொடுத்து இதுதான் கொஸ்டின்ல கொடுத்துருக்கு. இப்போ நீங்களே சால்வ் பண்ணுங்களேன், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ இந்த சார்ஜ் மேலே எந்த மாதிரியான ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும்? கண்டிப்பாக நமக்கு தெரியும் 2 சார்ஜுக்கு இருக்கு. அந்த 2 சார்ஜுக்கு இடையில இருக்கக்கூடிய ஃபோர்ஸை நம்ம கூலும்ஸ் லாவை யூஸ் பண்ணி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா. பிகாஸ் இட் இஸ் a discrete வேல்யூ. அப்போ 2 சார்ஜுக்கு இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் என்னவா இருக்கும்? அக்கார்டிங் டு கூலும்ஸ்ல F ஈக்குவல் டு K டைம்ஸ் Q1 Q2. அப்போ இங்கே Q1 பார்த்தீங்கன்னா QA இல்லை QA. லெட் மீ சே தட் இஸ் Q அப்படின்னு வச்சுப்பேன். இதில் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் R². இது வந்து FA கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ். FA என்ன ஃபோர்ஸ் கொடுக்குது? அட்ராக்ஷனா ரிப்பல்ஷனா? கரெக்டாக சொல்லுங்க. அட்ராக்ஷனா ரிப்பல்ஷனா? எனக்கு இந்த சார்ஜ் பாசிட்டிவ், இந்த சார்ஜ் பாசிட்டிவ் அக்கார்டிங் டு த கொஸ்டின். நான் எதுவுமே பண்ணல, கொஸ்டின்ல இருக்கிறது தான் சொல்றேன். அப்போ பாசிட்டிவ் வில்
ரிப்பல். அப்போ இந்த சார்ஜ் வில் ரிப்பல், இப்படி போயிடும். அப்போ இந்த ஃபோர்ஸ் தான் FA. FA because it is a repulsive force. ஏன்னா சேம் சார்ஜ். அப்போ ஃபர்ஸ்ட் சார்ஜ் நமக்கு தெரிஞ்சிச்சு. ரெண்டாவது சார்ஜ் என்ன? let me say that as QB. அப்போ QB எங்க இருக்கு? இங்கே இருக்கு இல்லையா? அப்போ இந்த சார்ஜ் மேல எந்த மாதிரியான ஃபோர்ஸ் கொடுக்கும்? இந்த சார்ஜ் வந்து பாசிட்டிவ், இந்த சார்ஜ் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ். அப்போ கண்டிப்பா எனக்கு இந்த இடத்துல என்ன நடக்கும்? அட்ராக்ஷன். ஏன்னா அன்லைக் சார்ஜஸ், டிஃபரெண்ட் சார்ஜஸ் என்ன ஆகும்? அட்ராக்ட் பண்ணும். பிகாஸ் திஸ் இஸ் பாசிட்டிவ் அண்ட் திஸ் இஸ் நெகட்டிவ். அப்போ இதனுடைய ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்? டுவர்ட்ஸ் திஸ் டைரக்ஷன். இந்த ஃபோர்ஸ் என்ன? FB. சரியா? ஏன்னா இங்க அட்ராக்ஷன் நடக்குது. சரி, இப்போ QC எங்க இருக்கு? இங்க இருக்கு. அப்போ இந்த QC இஸ் a பாசிட்டிவ் அண்ட் இந்த சார்ஜும் பாசிட்டிவ், சென்டர்ல இருக்கக்கூடிய சார்ஜும் பாசிட்டிவ். அப்போ இந்த ரெண்டு சார்ஜும் என்ன ஆகும்? சிமிலர் சார்ஜஸ், ரிப்பல்ஷன் வில் டேக் பார்ட். அப்போ இந்த சார்ஜ் இந்த டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் கொடுக்குது. எந்த சார்ஜ்? இந்த சார்ஜ் மேல ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் கொடுக்குது, அது இந்த டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் FC. முடிஞ்சது. இப்போ நாலாவது சார்ஜ் பாரு, நாலாவது சார்ஜ் இஸ் நெகட்டிவ் அண்ட் இந்த சார்ஜ் வந்து பாசிட்டிவ். அப்போ என்ன ஆகும்? அட்ராக்ஷன். ஸோ இட் அட்ராக்ட்ஸ். அப்போ இது என்ன? FD. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த சென்டரில் இருக்கக்கூடிய, லெட் மீ இது கொஞ்சம் பெருசாக வரைஞ்சிடுறேன். ஏன்னா இந்த வேல்யூவும் சேம் மேக்னிடியூட் இல்லையா? அப்போ சேம் ஃபோர்ஸ் தான் இருக்கும். அப்போது AC இது ரெண்டுமே எப்படி இருக்கு? ஆப்போசிட்டில் இருக்கு. வில் கேன்சல் ஈச் அதர். B அண்ட் D எப்படி இருக்கு? ஆப்போசிட்டில் இருக்கு. வில் கேன்சல் ஈச் அதர். இவ்வளோதான் கான்செப்ட். அப்போ QAல இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் இது, ரைட்? அதாவது A சார்ஜ், ரைட்டா? ஸோ அப்போ QB, அப்போ சார்ஜ் B இந்த டெஸ்ட் சார்ஜ், அதாவது இந்த Q அப்படின்ற ஒரு சார்ஜில் என்ன ஃபோர்ஸ் கொடுக்குது அப்படின்னா K டைம்ஸ் QB Q/R². ஸோ அதே தான் C அண்ட் அதே தான் Dயும் வரும். என்ன வரும்? K டைம்ஸ் QC Q/R² வரும். ஸோ D அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன எழுதுவோம்? இங்கே எழுதுறேன், K QD Q/R². ஸோ திஸ் இஸ் ஃபார் FD அண்ட் திஸ் இஸ் FC. பார்த்தீங்கன்னா இது ரெண்டு ஃபோர்ஸுமே ஆப்போசிட், இந்த ரெண்டு ஃபோர்ஸுமே ஆப்போசிட். அதாவது A அண்ட் C வந்து ஆப்போசிட்ல இருக்கு, B அண்ட் D வந்து ஆப்போசிட்ல இருக்கு. அப்போ என்ன சொல்லலாம்? FA ஈக்குவல் டு மைனஸ் FC. அப்போ FB ஈக்குவல் டு மைனஸ் FD. ஸோ அப்போ டோட்டல் ஃபோர்ஸ் F டோட்டல். அப்போ டோட்டல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு FA பிளஸ் FB பிளஸ் FC பிளஸ் FD இல்லையா? ஸோ FA பிளஸ் FB பிளஸ் FC பிளஸ் FD. இப்போ இந்த நாலு ஃபோர்ஸையும் நான் ஆட் பண்ண போகிறேன். என்ன சொல்லிட்டேன்? FA இல்லையா? ஸோ FAன்னு எழுதியாச்சு. தென் FB என்னது? மைனஸ் FDன்னு வச்சுப்போம். ஸோ என்ன சொல்கிறோம்? அப்படி ரெண்டுமே இட் இஸ் ஆப்போசிட் இல்லையா? ஸோ ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு சார்ஜுக்கு வந்து ஆப்போசிட்டில் இருக்குது அப்படின்றனால ஸோ எல்லாத்தையும் நம்ம கேன்சல் பண்ணிவிடுவோம். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா இது 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 மொத்தமாக கேன்சல். ஸோ இதெல்லாம் எதுக்கு நமக்கு இப்போ? சரியா? எல்லாமே எனக்கு ஆப்போசிட் அப்படின்றனால ஒவ்வொரு வேல்யூம் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணும்போது எல்லாமே கேன்சல் ஆகிடும். ஸோ FA இருக்கு இல்லையா? ஸோ இந்த இடத்துல if I substitute FC, FA நம்ம FCன்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ அப்போது இது FCA ரெண்டு கேன்சல் ஆகிடுச்சா? அப்போ FBயை நான் என்ன சொல்லலாம்? மைனஸ் FDன்னு சொல்லலாம். அப்போ இது மைனஸ் FDயா? அப்போ இந்த FDயும் கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ எல்லாமே ஆப்போசிட் அப்படின்றனால ஸோ எல்லாமே கேன்சல் ஆகிடும். அப்போ இந்த சார்ஜில் என்ன தான் ஃபோர்ஸ் இருக்குது? நெட் ஃபோர்ஸ், டோட்டல் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா 0. சிம்பிள், ரைட்? ஸோ பொறுமையாக பாருங்கள். டவுட்ஸ் எதுனா இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க அண்ட் இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹெல்ப் அதர்ஸ் with a smile.